ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய பேர் அல்மாஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஒரு 90 செகண்ட்ஸ் பேசணுன்னாலே வாய் கொளரும். கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் ஸ்ட்ரைட்டாக பேசணும். ஃபர்ஸ்ட் vlog. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் மார்னிங் எல்லாமே நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவையும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு மார்னிங் எழுந்த வேலைன்னு பார்த்திங்கன்னா பெட்டை க்ளீன் பண்ணுறது. இப்போ நான் ரூமுக்கு ஏதாவது எடுக்க வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த பெட்டு வந்து க்ளீனாக இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதனால் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியும் ஒழுங்காக வீட்டை நீட்டாக வச்சுக்காத மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த பெட்டு மட்டும் நல்லா கடகடன்னு ஃபர்ஸ்ட் வந்து பெட்டை தான் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன். கிச்சனுக்குள்ளே போனோடனே ஜன்னல்லாம் திறந்து விட்டு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப்பில் வந்து அம்மா இஞ்சி வாங்கி வச்சுருந்தாங்க போல். அம்மா காலைல வேலைக்கு போகிறாங்கிட்ட போயிட்டேன். கேஸ் ஸ்டவ் வந்து எண்ணெய் பிசுப்பாக இருக்கும். நான் வந்து எலுமிச்சப்பழ லிக்விடு இல்லை விம் லிக்விடு தனியாக அதுக்குன்னு ஒரு லிக்விட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோப் இருக்கு இல்லையா, நம்ம பாத்திரம் கழுவுற சோப், அதை மட்டும் தான் போடுவேன். அது எந்த பிராண்டாக இருந்தாலுமே ஓகே. அதை நார்மலாக நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி அப்படியே ஊற்ற மாட்டேன். தண்ணி ஊற்றினா பர்னரில் போய் அடுப்பு கொஞ்சம் வீணாகிடுமோன்னு கொஞ்சம் பயம். அதனால் நார்மலாக ஈர துணியை வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி தொடச்சிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட தண்ணி நீங்கள் ஊற்றுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் தண்ணி ஊற்றுனா நான் இப்படி தான் துடைச்சிருக்கேன். நல்ல ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு அப்புறம் நார்மலாக காஞ்ச துணியை வச்சு நீங்கள் துடைச்சிடலாம். அதுவே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இருக்க இடம் வந்து இந்த கீழே இடம் தான். எனக்கு இங்கே 2 இடத்துல வந்து ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பால் இல்லை ஏதாவது சொன்னால் கீழே வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் பாத்திரம் கழுவி வைக்கிற தண்ணி எல்லாமே அந்த ஓரத்தில் போய் சேர்ந்துருக்கும். அதுவும் தேங்குமா, அதனால் அதையும் நல்லா க்ளீனாக தொடச்சி அதே மாதிரி தண்ணிலாம் ஊற்றி விட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு அடுப்பை வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன வேலை, பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து அப்போவே மணி 10:30 கிட்டே ஆகிடுச்சு. நான் 12 o'clock போல் கிளம்பணும். நாள் சட்னி அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அதனால் ரொம்ப டக்குன்னு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை மாவு, இட்லி மாவு இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா கோதுமை மாவில் இந்த வெங்காயம், அப்புறமாட்டி வந்து உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் போடலாம். நான் காஞ்ச மிளகா போடல. இதை வந்து நீங்கள் அப்படியே பச்சையாகவும் போடலாம். அப்படி இல்லை இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா, உளுந்தம்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த பேட்டரில் கொட்டி தண்ணியாக வச்சுட்டு அப்புறம் கூட தோசை சொல்லலாம். இதுக்கு நீங்கள் சட்னிலாம் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாமே போட்டிருக்குமா, அதனால் அதுவே ஃபுல்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை. நான் என்ன பண்ணேன், எனக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருந்தனால கடகடன்னு கிளம்பணுனால நான் அப்படியே பச்சையாக தான் போட்டேன். இது வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் இந்த மாதிரி போட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நான் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் ஊறுகாய் ஏதாவது ஊறுகாய்னா ரொம்ப லைட்டாக வச்சுட்டு இப்படி தொட்டு சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு 4-5 பிரேக்ஃபாஸ்ட் கற்று வச்சுட்ருக்கேன் மைண்டில். எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். இது அப்புறம் ப்ரெட் டோஸ்ட்டு, ப்ரெட்டில் வந்து எக்கு கொஞ்சம் சர்க்கரை பால்லாம் போட்டு அந்த ஒரு டோஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 3-4 டிஷ்ஷு ட்ரை பண்ணி ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அது வந்து டக்குன்னு எனக்காவது கிளம்பும் போது டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா தொட்டுக்க சட்னி இதெல்லாம் செய்யணுன்னா அது ஒரு பாத்திரம் ஆகணும், அது ஒரு வேலையாகும். அதுக்கு இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். அதுக்குள்ளே ஒரு 10 ஃபோன் அடிச்சிருப்பாங்க, கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒரு காட்டன் குர்த்தி அப்புறம் பேண்ட்டு, இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனோட கோ டு ஷேட் மாமாஅர்த்தில் வந்து கேரமல் நியூட்னு செம்மையாக இருக்கும். எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பேண்ட்டும் உங்களுக்கு லெகின் போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது ட்வின் பேர்டில் வந்து குர்த்தி பேண்ட்டு, ரொம்ப உடம்பு ஒட்டிலாம் இருக்காது. பேண்ட் நார்மல் பேண்ட் மாதிரி இருக்கும், அதே சமயம் பேகியாகவும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். அப்புறம் நானும் கிளம்பி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் குழந்தையும் அழகாக கிளம்பியாச்சு. ஒரு வழியாக எப்படியோ வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கேருந்து என்ன பிளான்னா, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் ட்ரெயின் ஏறுறது தான் பிளானு. ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவே வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயின்லேருந்து அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஷேர் ஆட்டோலேருந்து அங்கே போனோடனே 2 பேர் வந்து வரவேற்றானுங்க. குழந்தைங்க எல்லாமே பயந்துட்டானுங்க. ஆசையாக இறங்குனாங்க, அவன் வந்தோடனே பயந்துட்டானுங்க 2 பேரும். என் பொண்ணு அவள் அக்காவை தள்ளியே விட்டுட்டா, நாய்க்கிட்ட போடின்னு. ஒரு சரியான பயம்.
அப்புறம் அங்கே போயிட்டு அவனுங்கள பிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அழகாக அங்கே வீடே ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து செடி நிறைய செடி வச்சுருப்பாங்களா, மாமரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், அப்புறம் நிறையா செடிகள் இருக்கும். மாங்காய்லாம் எங்களுக்காக பறித்து வச்சுருந்தாங்க, மாம்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதனால அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். லன்ச்சுமே கரெக்டாக நாங்கள் 1:30க்கு தான் போயிருந்தோம். லன்ச்சுமே கரெக்டாக வந்துருந்துச்சு. சரி, லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தோமா, அவங்களோட ஃபுல் வியூ மாதிரி எடுத்துருந்துருப்பேன். அங்கே வந்து வாழை மரம் இருக்கும், செம்பருத்தி இருக்கும், அப்புறம் வந்து நிறைய குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கும். அழகாக இருக்கும், அதாவது காத்தோட்டமாக இருக்கும். இங்கே நம்ம உள்ளே வந்து வெளியே கூட உட்கார முடியாது, ஒரு வீடு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா வெளியெல்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். உட்காந்து பேசிட்டு அப்புறம் லன்ச் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து ரைத்தா, சிக்கன் மஞ்சூரியன், பிரெட் அல்வா, சிக்கன் 65 இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். இவங்க தான் அத்தை. இவங்களை வீடியோ காட்டலாமான்னு கேட்டேன். அழகாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஹாய் அழகாக சொன்னாங்க. இங்கே வந்து எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம எதனா ஒன்று செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா செய்யின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இது பண்ணணுமா இது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அப்படி இல்லை. எல்லோரும் வந்து அத்தை பார்க்க வந்தாங்க. பட் நான் வந்து மெயினாக அத்தையும் பார்க்க வந்தேன். பட் என்ன வந்து மாம்பழத்துக்காக வந்தேன். ஆக்சுவலாக அங்கே 2 மரம் இருக்கும். ஒன்று வந்து புளிப்பு காயாக, இன்னொன்று வந்து இனிப்பு காய். அது 2மே சூப்பராக இருக்கும். மாம்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ராஜ் வந்து காலையிலே சீக்கிரமே போய் பறித்து வச்சுட்டாங்க, கொஞ்சம் மரத்தில் இருந்ததெல்லாம். அதனால் அதை கொஞ்சம் சாப்பிட்டு அங்கே இருந்ததெல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அஸ்தட்டிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் இலைக்குள்ளே வச்சு அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப காமாக இருந்துச்சு. மழை வேறு பெஞ்சிச்சா, இந்த செடியில் வந்து அந்த மழை தண்ணி விழுந்தோடனே நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன செடின்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மேலே பார்த்து கொஞ்சம் வீடியோஸு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே வந்து அண்ணா கொஞ்சம் திருக்குறள் அப்புறம் குட்டி குட்டியாக அந்த இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதையும் சரி கிளிம்ஸ்க்காக எடுத்திருந்தேன். ஈவினிங்காக உட்காந்து எல்லாம் கதை பேசிட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு குடித்தோம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். அது ஃபுல்லாக எங்களுக்கு மாங்காய் தான் அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு, எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மாங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆட்டோவில் வந்து அம்மாவும் கோ சிஸ்டரும் போயிட்டாங்க. நானும் அவரும் வந்து பைக்கில் வந்தோம். எனக்கு பைக்குன்னொடனே ஒரே ஜாலியாகிடுச்சு. எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாங் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா இவங்க அத்தை வீடு தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலையோ என்னமோ தெரியல, பைக்கில் போகிறது லாங் ட்ரைவு இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். இருந்தாலுமே அந்த சில்லு சில்லுன்னு காற்றுல மூஞ்சியில் வீசும்போது ஐயோ சூப்பராக இருக்கும். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். பாப்பாவும் அப்படியே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தா, அப்படியே தூங்கிட்டா. நான் அப்படியே உட்காந்து இந்த மேகம், அப்புறம் இந்த சரவணா ஸ்டோர்ஸு அதெல்லாமே அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 6:30க்கு கிளம்புனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 8:00 கிட்ட ஆயிடுச்சு. பட் அது நல்லா இருந்துச்சு. அந்த மேகம் அந்த அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு, அப்படியே கருன்னு ஆயிடுச்சு. எனக்கு வந்து இன்னொரு கவலை, போகிற வரைக்கும் தெரியல, வீட்டுக்கிட்ட போகணுன்னு. ஐயையோ டின்னர் செய்யணுமே, என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு தடவை வந்து ராஜ் அவங்கக்கிட்ட கேட்டேன். ராஜ் அவங்களுக்கு சட்னினாலே சுத்தமாக பிடிக்காது. எடா நான் தோசையும் சட்னி தான் ஊற்ற போகிறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். அவங்களே சரி பரோட்டா வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சட்னினோடனே சரி பரோட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு டின்னரும் நாங்கள் வாங்கிட்டோம். டின்னருமே அன்றைக்கி வந்து கடையில் தான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. கடையில் வந்து டின்னர் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ், அதுதாங்க நைட்டி. எனக்கு என்னன்னாலும் சரி நைட்டி மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்காது. நைட்டிலாம் போட்டுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான டே. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எதனா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.